வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. புதிய கல்விக் கொள்கை நன்மையா தீமையா? இதை எழுதியிருக்கிறவர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. இந்த புத்தகத்தை வந்து ஆக்சுவலா இந்த கட்டுரைகளா மாலை மலர்ல ஹிந்து தமிழ் திசையினுடைய மாலை மலர்ல கட்டுரைகளாக வெளிவந்திருக்கு. அதை தொகுத்து புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. மொத்த பக்கங்கள் 64. விலை பார்த்தீங்கன்னா ரூ. 90. முதல் பதிப்பு ஜனவரி 2020 வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஏன் இந்த புக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாருமே இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை நமக்கு தேவையா, நல்லதா, கெட்டதா இதை பற்றி விவாதங்கள் சூடாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு நார்மல் பர்சன், காமன் பர்சனாக இதில் என்ன இருக்கு, இந்த மும்மொழி கொள்கையை தவிர வேற என்னென்ன விஷயங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நானும் நினச்சேன். இந்த புத்தகம் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் அழகாக எழுதியிருக்காரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார். அவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அரசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், நிதி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். ரீசெண்டாக லாஸ்ட்டாக வந்த அவருடைய புத்தகம் வந்து நமக்குள் நாகேஷ்ன்ற நகைச்சுவை புத்தகம். இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்கார். ப்ளஸ் அவர் வந்து ஒரு காந்தியவாதி. அதோட பல அரசியல் கட்டுரைகள், அப்பப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின கட்டுரைகளை தொடர்ந்து தமிழ் திசை, ஹிந்து தமிழ் திசையில் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவருடைய பார்வை என்ன? ஸோ முதலே சொல்லிடுறாரு, நான் அரசியல்வாதியில், நான் ஒரு சாமானியன் பார்வையில் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் பார்த்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய பார்வையில் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் வந்து நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒரு சாமானியனா ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? அதுதான் அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து 2019 தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதனுடைய தலைவர் வந்து விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரிரங்கன். அவருடைய தலைமையில் இருந்த குழு தான் வந்து இந்த வரைவு அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை பற்றி. பல அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கூப்பாடு போடுறோம், நிறைய சண்டை போடுறோம், நிறைய வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவாதங்களை நம்ம அந்த அளவுக்கு ஆழமாக நம்ம இதை பற்றி படிக்கிறது இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தை சொல்கிறதே. அதோட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை இணையத்தில் எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பக்கம் என்னவோ 480 பக்கம் இருக்குது. ஸோ நம்மளால் அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஆங்கிலத்தில் இணையத்தில் கொடுத்துருக்காங்க. அவரவர்களுடைய கருத்துக்களையும் அதில் வந்து பதிவிடுறதுக்கு அரசு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த 480 பக்கங்களில் முக்கியமான சில விஷயங்களை அழகாக இந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கல்விக் கொள்கைப்படி, அந்த புதிய கல்விக் கொள்கைப்படி நம்ம இப்போ இருக்கிற பள்ளியினுடைய அந்த கல்வி காலம் வந்து 12 வருஷம். அதாவது 10 + 2 10 வரை ++1 +2. பட் இந்த புதிய கல்விக் கொள்கைப்படி 15 வருட காலம் ஒரு குழந்தைக்கு படிப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அம்சமாக அது இருக்குது. அப்போ 15 வருஷம், அந்த 3 இயர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, 3 இயர்ஸ்லேயே குழந்தைங்களுடைய ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். 6 வயதில் தான் 1ஆவதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம். ஆனால் பல குழந்தைங்க இப்போ ப்ரீகேஜிலேருந்தே ஸ்கூலில் படிக்கிறாங்க. பட் இதில் கம்பல்சரியாகவே 3 வயதுக்கு அப்புறம் 3 வயது ஆன குழந்தைகளே பள்ளி படிப்பை ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ அந்த 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 15 வருஷம் அந்த பள்ளி படிப்பு காலம் முடிச்சு வரும்போது அவன் ஒரு முழுமையான மனிதனாக இருப்பான் அப்படின்றது இந்த கல்விக் கொள்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. ஸோ இது நல்லதா கெட்டதான்றதை நம்ம எல்லாருமே ஓப்பனாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சரா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா, 3 வயதில் ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்க்கறது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக எல்லாரும் சொல்லுவாங்க, கட்டாயமாக சரிதான். எல்லா குழந்தையும் ப்ரீகேஜியில் சேர்றப்ப நம்ம குழந்தை மட்டும் 6 வயசு வரைக்கும் வீட்டிலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய கட்டாயமாக ஆயிடுச்சு நம்ம 3 வயசில் குழந்தைய சேர்க்கறது. ஆனால் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3 வயதில் குழந்தைய சேர்க்கும்போது அதனுடைய விளையாட்டு காலம், வீட்டில் இருக்கிற பெரியவர்களோடு அது எவ்வளோ நேரம் வந்து செலவழிக்கிறது, அந்த காலமெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஸோ இது வந்து சரியா? அந்த நேரத்தில் பாட்டி தாத்தா கிட்ட நல்ல கதைகளை கேட்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். பாட்டி தாத்தா எங்கே இருக்காங்கன்ற கொஸ்டினும் வந்து இப்போ நமக்கு வந்துடும் இதை பற்றி நம்ம படிக்கிறப்ப. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அந்த மழலை கல்வி சரியா இல்லையா அப்படின்றது தான் முதல் 2 சாப்டரில் வந்து அதை தான் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்குள்ள 5ஆவது அந்த குழந்தை படிக்கும் பொழுதே அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண் திறன், ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, இதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயமாக அந்த 5ஆம் வகுப்பில் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை கட்டாயமாக தாண்டிடும். அது 3 வயதில் வந்து அந்த கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படின்றது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு இதை வந்து அவங்க
நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா 100% அடிப்படை கல்வியை நம்மளால் இன்னும் உறுதி செய்ய முடியாதப்ப இதை எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படின்னு ஆசிரியர் வந்து கேட்குறாரு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவ கல்வியோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஐஐடி இதெல்லாம் எப்படி சேர்றதுன்னு பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 5 கோடி மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த அடிப்படை கல்வியை பற்றி எந்த அளவுக்கு நம்ம விவாதிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற கொஸ்டினையும் இந்த சாப்டரில் கரெக்டாக வைக்கிறார் அவர். ரொம்ப வந்து லாஜிக்காக இருக்குது. இதை விட முக்கியமாக டீச்சர்ஸ் அர்ப்பணிப்பு உணர்வோட அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க, அவங்க இருந்தால் தான் 3 வயசுலேருந்து அந்த குழந்தைங்கள அந்த மழலை கல்வி வந்து ஒரு சரியான ஒரு தரத்தில் இருக்கும் அப்படின்றது ஆசிரியருடைய வாதமாக இருக்குது. அடுத்த முக்கியமான ஒரு அம்சமாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது பள்ளிக்கு போகாதவர்களுடைய படிப்பு. அதை விட்டுட்டு போகிறோம். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம் அது முதியோர் கல்வின்னு. அது முதியோர் கல்வியில் அது வயது வந்தோர் கல்வி அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. ஸோ 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பள்ளி படிப்பு முதல்ல முடிக்க முடியாதவங்களுக்காக பல அம்சங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. ஸோ அப்போ ஏன் அப்படின்னா முக்கியம்னா 1வதுலேருந்து 5வது வரை பள்ளிக்கு செல்வோருடைய சதவீதம் 95% இருக்குது. அதே 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அது வெறும் 50% குறைஞ்சிருது. ஸோ இடைநிற்றல் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடைநிற்றலை குறைக்கிறது ப்ளஸ் பள்ளிக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு 2வது வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான பல அம்சங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அது மிக ஒரு நல்ல அம்சம் அப்படின்றது. அதுக்கு பார்த்திங்கன்னா தேசிய கற்பிப்போர் இயக்கம், தீர்வுக்கான பயிற்சி உதவிகள் இயக்கம், இது மாதிரி பல விஷயங்கள், ரெமிடியல் கோர்சஸ், இது மாதிரியெல்லாம் பயிற்சி வகுப்புகள் நடக்கும் பொழுது இந்த விட்டுப்போன குழந்தைங்களுடைய படிப்பும் தொடருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குன்றத இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குன்னு சொல்லி ஆசிரியர் வைக்கிறாரு. இப்போ வந்து ஒரு செலெக்ஷன் ஆஃப் கோர்சஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கிறோம் யூஸ்வலாக +1 +2. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் 9வதுலேயே அவங்களுக்கு தேவையான கோர்ஸை அவங்க செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸாக இருப்பாங்க அப்படின்றது இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ அப்போ 6 மாதத்துக்குரிய ஒரு தடவை வந்து அந்த குழந்தைங்க தேர்வு எழுத வேண்டியதாக இருக்குது. ஸோ அதிகமான தேர்வுகள், அதிகமான ப்ரெஷர், அது நல்லதா கெட்டதா? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ படித்தா கட்டாயமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை நல்லதா கெட்டதா, நன்மையா தீமையா? ஆசிரியர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இந்து தமிழ் திசையினுடைய ஒரு பயனுள்ள புத்தகம். அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும். நன்றி.